ஊடகங்கள் வழியாக இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால், ஜாதிய வன்கொடுமைகள் இல்லா இளைஞர் இந்தியா என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன் கூறலாம் நினைக்கின்றேன். தாயின் கருவறையிலிருந்து பிறக்கின்ற எந்த ஒரு குழந்தையும் நான் அந்த ஜாதியில் பிறக்க வேண்டும், இந்த ஜாதியில் பிறக்க வேண்டும் என்று பிறப்பதில்லை. குழந்தை பிறந்து வளர்கின்ற பொழுது தன்னுடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கின்ற விதத்தை பொறுத்துதான் ஒவ்வொரு குழந்தையும் வளர்ந்து வருகின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால் பல கல்லூரியில் ஜாதிய வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. எடுத்துக்காட்டாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் மாணவனிடம் ஜாதி வெறி தூண்டிவிடுகின்றார். எவ்வாறு என்றால், ஆசிரியர் மாணவனிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த ஆண்டு பெற்றோர் ஆசிரியர் கூட்ட தலைவராக நம் ஜாதியில் இருந்துதான் ஒருவர் வர வேண்டும் என்று ஆசிரியர் மாணவரிடம் சொல்கின்றார். உடனடியாக அந்த மாணவன் சொல்கின்றான், எல்லா ஜாதியும் சமம்தானே என்று அந்த மாணவன் ஆசிரியரிடம் சொல்கின்றார். உடனடியாக அந்த ஆசிரியர் மறுபடியும் அந்த மாணவனிடம் சொல்கின்றார், இல்லை, நம் ஜாதிதான் எப்பொழுதுமே உயர்ந்து இருக்க வேண்டும் என்று அலைபேசியில் ஆசிரியர் மாணவரிடம் பேசுகின்றார். உடனடியாக அந்த மாணவன் இதை ஊடகங்கள் வழியாக பரப்பி விடுகின்றான். இது ஒரு செய்தியாக சில வருடங்கள் முன்பாக பரவி வந்திருந்தது. அதன் பிறகு உடுமலைப்பேட்டையில் சங்கர் மற்றும் கௌசல்யா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இரு வீட்டாரும் சம்மதம் இல்லை என்றாலும் அவர்கள் இருவரும் சம்மதம் தெரிவித்து 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். சங்கர் தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவன் என்பதால், கௌசல்யா உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர் என்பதால், கௌசல்யாவின் வீட்டினர் மற்றும் உறவினர் சேர்ந்து சங்கரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள். அதன் பெயரில் சங்கரை கொலை செய்து விடுகின்றார்கள். இப்படியும் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றும் ஜாதி வெறி பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை ஒழிக்க வேண்டும் என்றால் இளைஞர்கள் நினைத்தால் இது சாத்தியமாகலாம். ஆனால் இளைஞர்கள் மட்டும் நினைத்தால் போதாது. இளைஞர்களோடு சேர்ந்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களும் இதற்கு துணை நிற்க வேண்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று அன்னை தெரசா மிகவும் அழகாக குறிப்பிட்டுள்ளார். வாழ்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையாது தனக்காக மட்டும் வாழாமல் பிற நலன் மீதும் அக்கறை கொண்டு வாழ்பவராக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.